ஸோ இப்போ வந்து மோஸ்ட்லி தமிழ் சினிமாவில் ரைட்டர்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டாங்களோ, ஏன்னா முன்னாடியெல்லாம் பழைய படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே டேரக்டர் தனி, ரைட்டர் தனி. ஸோ ரைட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் இப்போ வந்து டேரக்டர்ஸே வந்து ரைட்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரே ஆளாக மாறிட்டு இருக்காங்க. அதனால ரைட்டர் அப்படின்றவங்களே இப்போ ரொம்ப கம்மியாயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரி தொடர்ந்து அவங்க ஹிட்டு கொடுத்துட்டு இருக்கிறது காரணம் ரைட்டர் டைரக்டர் தனியாக இருக்கிறது தான். இப்போ ஹாலிவுட்டில் எடுத்திங்கன்னா முதல்ல ஒரு நாவல் வரும், அதுக்கப்புறம் ஒரு அடாப்டேஷனுக்கு ஒரு ரைட்டர் வந்து அதுக்கப்புறம் தான் டைரக்டரே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சார் வந்து அதை ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஆரோக்கியமான போக்கை உருவாக்கும். ரைட்டர் வேறு டைரக்டர் வேறுன்னு இருக்கிறது. ஏன்னா ரைட்டிங் டோட்டலாக வேறு ஸ்கில், டைரக்ஷன் வேறு ஸ்கில், ரெண்டு கலந்து வர்றவங்க இருக்கிறாங்க. பட் அது நிர்பந்தமாக மாறும்போது அது டைரக்டர்களுக்கு தான் ஆக்சுவலாக அவங்களுக்கு பெயின். நிறையா டைரக்டர்ஸுக்கு அப்பா கதை வேறு யாராவது கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக பண்ணிட்டு போயிடுவோங்கிற மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. பட் என்னென்னா கதையை கூப்பிட்டு டைரக்டர்கள்கிட்ட தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. அது வந்து ப்ரொடியூசர்ஸோ ஹீரோஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஒரு மாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். அதை நோக்கி தான் போயிட்டுருக்குன்னு தான் தோணுது.